வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீரியஸ் பார்ட் 5. இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் போயிருப்போம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாலாஜி டெம்பிள். உங்களுக்கு பேரில் கேட்கும்போது என்னடா பாலாஜி டெம்பிள்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பேர் வச்சிருக்காங்க பாலாஜி டெம்பிள்னு சொல்லுவாங்க பேரில். ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் காட் வழிபடுறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு ஒரு 500 மீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இங்கேயே சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கறது ஒன்றும் இருக்காது. ஸோ வீடியோவில் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கீழ் ரோடு நீங்கள் இப்போ பாலாஜி அம்மன் கோயில் போயிட்டு வந்தீங்களா? ஸோ இதில் லாஸ்ட் டெட் எண்டுங்களா? அது போயிட்டு ரிட்டன் இப்படி தான் வரணும். சரி, ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா டெட் எண்டு போனோம்னா நம்மளுக்கு பாலாஜி அம்மன் கோயிலாட்டுக்கு. ஸோ இதில் போயிட்டு ரிட்டன் இப்படி தான் வரணும் மாட்டுக்கு. ஸோ கூகுள் மேப் இப்போன்னு பார்த்து காலை வாரி விடுது டிஆர்எஃப். கரெக்டாக இது மேப் எக்ஸிட் ஆகிடுச்சு. ரிட்டன் மேப் போட்டால் மேப் உட்கார மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு பக்கம் தப்பாக காமிச்சாலும் ஒரு பக்கம் காமிக்குதுன்னு நினச்சி போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் இப்போ காமிக்கலையா, சுற்றுது அது பாட்டுக்கு சுற்றுதே பூமின்ற மாதிரி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் டெட் எண்ட் போனோம்னா நம்மளுக்கு வந்து பாலாஜி அம்மன் கோயிலாட்டுக்கு. இதில் போயிட்டு ரிட்டன் இதே வழி தான் ரிட்டன் வர மாட்டுக்கு. வேறு வழி அந்த பக்கம் எதுவுமே இல்லை. டைம் 12 மணி ஆக போகுது டிஆர்எஃப். ஆனால் அந்த ஒரு ஃபீல்னஸே இல்லை. வெயில் அடிக்கிறது ஒரு பக்கம், ஆனால் வெயில் அடிக்கிறது கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒரு இதாகவே தோணலை. ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்குது. வண்டியில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. மேபி நின்று போனால் உங்களுக்கு ஒரு இடத்துல நிற்கும் போது வேணால் உங்களுக்கு அந்த வெயில் தன்மை தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் இதோட வேக்கு நான் ஒரு 100 out of 100 கொடுப்பேன் டிஆர்எஃப். வேறு மாதிரி இருக்குது வே. நல்லா ஒரு பெண்டு, வளைவு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது டீ எஸ்டேட் அந்த ஏரியா இது வேறு மாதிரி இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு எல்லாமே. உங்களுக்கு என்னடா ஒரு இதான்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆனால் இது எல்லாமே எனக்கு புதுசு தான். ஏன்னா பல பேர்த்துக்கு இந்த மாதிரி ஏரியாவில் இன்னும் வந்ததே இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபுல்லாக சிட்டியிலே இருந்திருப்பீங்க, அப்படின்னா நிறைய இடத்துல கிராமத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இடம்லாம் வரும்போது பாருங்களேன், அப்படியே ஒரு ப்ளைனாக இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் பாலாஜி அம்மன் கோயிலா? இதா பாலாஜி அம்மன் கோயில்? அதான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வழினா எப்படின்னா போகுது? இந்த வழிலாம் கீழே எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ போனது தான் பாலாஜி அம்மன் கோயிலுக்கு ரிட்டர்ன் மேலே இருக்கணும். பாலாஜி கோயில் போனது அந்த வண்டி வருது இல்லை, இங்கே பெரிய மரம் இருக்குல்ல? ஆமாண்ணா, பாலாஜி டெம்பிள்னு இருக்கும். ஆமாம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு. சரி, ஓகேண்ணா. இப்போ இதில் வந்து மேலே போகணுமா? ஆனால் அந்த ரோடை நமக்கு பார்த்தோமாடா, அந்த ரோடை நமக்கு காட்டல. ஸோ எப்படின்னா டிஆர்எஃப், நம்ம கீழேருந்து நம்ம அந்த சர்ச்சை பார்த்துட்டு டேரெக்டாக வந்தோமா, ஒரு 4 கிலோமீட்டர் போட்டிருந்தா லெஃப்ட் கட் பண்ணி ரிட்டன் மேலே போகிற மாதிரி போட்டிருக்கு. பட் ஆனால் நம்மளுது எப்படி ஒன்றுமே புரியலையே. இங்கேயும் கூட ரைட் இருக்குது. குட்டீஸ், இங்கே பாலாஜி அம்மன் கோயிலுக்கு எப்படி போகிறது? ஓ, இந்த ரோட்டில். ஓகே, தேங்க்யூடா. இந்த ரோட்லடா. இதை நம்ம கவனிக்க வேலை பற்றியா? கொஞ்சம் ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது டிஆர்எஃப். அது வரைக்குமே ரோடு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியும் எல்லாம் அப்படி தான் இருக்குது. எப்பாடாடி செங்குத்தாக இருக்குது. ஸோ என்ன இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ மோட்டோபூன்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கார். அவரும் யூடியூபர் தான். ஸோ ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு மேலே கூழாங்கல் ரிவரில் வந்து இது இருக்காது ப்ரோ, அலோடு இல்லை அப்படின்றாரு. பாப்பா எப்படின்ட்டு ஜிடி இங்கே தான் பாலாஜி அம்மன் கோயிலுக்கு தான் 12 மணிக்கு மேலே அலோடு இல்லைன்னு பார்த்தா கூழாங்கல் ரிவருக்கும் 12 மணிக்கு மேலே அலோடு இல்லையாட்டுக்கு. வா, வேறு மாதிரி இருக்குது டிஆர்எஃப். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வண்டி ஆஃப் ரோடில் ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து நடந்து போகணும் மாட்டுக்குடா. ஸோ இதிலேருந்து நடந்து போகணும் மாட்டுக்குள்ளார. பார்த்து ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஆர்எஃப் இது வரைக்கும் தான் என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் வந்து வண்டி நாட்டலோட இருக்குது. ஸோ இதிலேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் உள்ளார. எவ்வளோ தூரம் தெரியலையே.
நம்மளது வாழப்பாடிண்ணா. புது இது நம்மளது ஏஐசர் வந்து வாழப்பாடி. இது TN77 ஆத்தூர் தான். நம்மளது வாழப்பாடி தான். நான் இது ரிஜிஸ்டர் பண்ணது. நீங்கண்ணா? ஓகே ஓகே ஓகே. ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த புக் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஆமாண்ணா. டிக்கெட் ஏதாச்சும் எடுக்கணுமா? கரெக்டாக சேலம்லேருந்து இங்கே வரத்துக்கு 278 300. சென்னையிலேருந்து வரீங்களா? ஓ, சிங்கிள் ட்ரிப்பா? டே தங்கியிருக்கீங்களா இல்லை ஒரே ட்ரிப் வந்துருக்கீங்களா? நேற்று நைட் வந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்படியே இருக்கீங்க. எங்கே சுற்றி பார்த்துருக்கீங்க ப்ரோ? இங்கே ஓகே. ஓ, அதான் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அது 2 நாளில் பார்த்துருந்தோம். 5 இடம் தான். 15 அது இன்னைக்கு ஒரு 7 இடம் பார்த்தோம். நாளைக்கு ஒரு 7 இடம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீ நைட் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கொஞ்ச நாள் டீ எஸ்டேட்டில் கொஞ்சம் நாள் கூலிங்காக இருக்கும். 10 மணிக்கு பார்த்துட்டு 10 மணிக்கு. தேங்க்யூ ப்ரோ. கரெக்டாக பாலாஜி அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டோம். நம்ம முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஸோ செக் போஸ்ட்டுக்கு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நாட்டலோட. ஸோ இதுலேருந்து 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வண்டி உள்ள அலோவ் பண்ணாதனால இங்கேயே முன்னாடி பார்க் பண்ணிட்டு ஸோ நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடியே அந்த தாத்தா சொன்னார், அவர் பார்க்குறதுக்கு அவரே போயிட்டு வந்துட்டார். 2 கிலோமீட்டர் பக்கமாக அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ 1 கிலோமீட்டர் பக்கமாக அந்த அங்கிள் சொன்னார். மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது போயிட்டு வரதுக்கு எனக்கு 1:30 1 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு ஏதாச்சும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் டேரா என்னதுன்னு சொல்லிட்டு நான் பக்கமாக போய்ட்டு உங்களுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீ விசில் அடிக்கிறது நல்லா தெரியும். பின்னாடி ஒருத்தர் வீடியோ எடுக்கக்கூடாது. மொத்தத்தில் இங்கே ப்ரைவேட் ஏரியான்றனால இந்த இடத்துல வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் பின்னாடி வாட்ச்மேன் விசில் அடிச்சுட்டு இருக்காரு. அதனால் நான் கண்டுக்காமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ப்ரைவேட் ஏரியாவா? இது ஆக்சுவலாக பாலாஜி அம்மன் கோவில்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பாலாஜி அம்மன் கோவில் இல்லை, பாலாஜி டெம்பிள் தான். ஸ்ரீ வெங்கடேஷ் பாலாஜி டெம்பிள். இது வந்து ப்ரைவேட் ஒரு ஏரியா. இதுலேருந்து என்ன ஒரு டெம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஆண்டவர், அதாவது வெங்கடாஜலபதி இருக்காங்களா, வெங்கடாஜலபதி, விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர். இது 3 தான் இங்கே தெய்வங்களாக வழிபடுறாங்க. ஸோ இங்கே வந்து அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அம்மன்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. உண்மையாலுமே சொல்கிறேன், நானே அப்படி ஏமாந்து தான் வந்திருக்கேன். நீங்கள் வரதா இருந்தால் முன்னாடியே இங்கேயே ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி விட்டு, ஸோ முன்னாடி போகும்போதே 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்து என்ன பண்ணாங்கன்னா, வாட்ச்மேனு உள்ளார மொபைல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. நான் உள்ளார வீடியோ எடுத்துருக்கலாம், திருட்டு வீடியோ எடுத்துருக்கலாம். ஆனால் நான் எடுக்கல. எதுக்கு தேவையில்லாத வேலைகள் அப்படின்னு சொல்கிறேன், எடுக்காம விட்டேன். ஸோ ஓகே, இங்கே இருக்கிறது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி சொல்கிறது அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். நல்லா டீ எஸ்டேட் மாதிரி இருக்கிறனால ஃபோட்டோஸ் வீடியோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பீப்புள்ஸ்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் இங்கேருந்து நீங்கள் 500 மீட்டர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ 500 மீட்டர் 600 மீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஓகே டியர். ஸோ நான் போக கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே டியர், இந்த பிளேஸ் விட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் ஏரியா. ஸோ அதனால் 12 o'clock வரைக்கும் தான். மார்னிங் ஒரு 8:30 ஸ்டார்ட் ஆகும். 8க்கு மேலே தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காலைல எத்தனை மணின்னு தெரியல எனக்கு சரியா. ஆனால் ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்து 12 o'clock வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு மேலே அலோடு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஒரு 1/2 hourக்கு முன்னாடி போனனால நாங்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதே இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா எங்களால் பார்த்துருக்க முடியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் ரோடு, அவுட் சைட் வெஹிக்கல்ஸ் நாட் அலோடு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை டனல் ரோடும், ஸோ அதுக்கப்புறம் வந்து டனல் ரிவரும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து கூழாங்கல் ரிவரும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டைமிங் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் இடம் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேர் எனக்கு சரியாக நான் கேட்கல, இன்னும் கேட்கவே இல்லை. ஆனால் பேர் கேட்காமே ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறது யாருன்னா நம்ம வாய்ஸ் மட்டும் தான். அவங்க வந்து சென்னை, அவங்க வந்து 2 நாள் ஆகுது. நேற்றே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ காலையிலேருந்து ஒவ்வொரு பிளேஸாக பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் நமக்கு சொல்ல போனால் அந்த என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க தான் ஒரு கார்டு மாதிரி கொடுத்தே காமிச்சாங்க. ஸோ நமக்கு என்ன வரைக்கும் நம்ம பாட்டுக்கு குத்து மதிப்பாக போகிற வழியில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தோம். ஸோ என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஒரு கார்டை வச்சு அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குது டிஆர்எஃப், கொஞ்சம் நஞ்ச பிளேஸ் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு நாள் ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் வந்து வால்பாறை சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. ஸோ வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் ஆனாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ பிளேஸ் இருக்குது, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது, கொஞ்சம் நஞ்ச இடம் இல்லை. பார்க்குற நம்பர் தான் நீங்கள் பாட்டு வண்டி எடுத்து ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் சிட்டி சைட்லேருந்து வரும்போது நீங்கள் ஒவ்வொரு பிளேஸும் பார்க்கும்போது அற்புதமாக தான் இருக்கும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் தான், நான் கண்ணியோ போகலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே ரைட்ரா சோளமுத்தா கம்முனுறா. ஸோ இது வந்து பாலாஜி கோயில் தான், பாலாஜி அம்மன் கோயில்னால இல்லை. நீங்கள் வந்து மேப் போட்டிங்கன்னா, மேப் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா இதில் டேரெக்டாக போயிடாதீங்க. இந்த கோயில் பார்த்தோன்னே முன்னாடி வரீங்க பாலாஜி டெம்பிள் கருமலைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்து வாங்க, ஏன்னா நாங்கள் நேராக போயிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பாறைக்கு இன்னொரு ரூட்டு கட் ஆகும். இதில் வந்து 32 கிலோமீட்டர் போட்டிருக்குடா சக்தி. இதில் 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு, இதில் வந்து 16 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. எப்படி போகலாம், இப்படி போகலாமா இப்படி போகலாமா? மேப் காட்டுது இது வந்து 26 கிலோமீட்டரு, இது வந்து 32 கிலோமீட்டரு. இப்படியே போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூழாங்கல் ரிவர், அதுக்கப்புறம் வெள்ளிமலை டனல் ரிவர், 2 இடத்துக்கு போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எது வருதோ கூழாங்கல் ரிவர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போகலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் எதுன்னு கண்டிப்பாக பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ தண்ணி. இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊரில்